Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா AliExpress affiliate marketing பத்தி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். நீங்க எப்படி AliExpress மூலமாக பொருட்களை செல் பண்ணி அதன் மூலமாக மணி earn பண்றது அப்படிங்கறத தான் அந்த வீடியோல வந்து நம்ம சொல்லிருப்போம். அதுல நம்ம அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கற சகலவிதமான டீடைல்ஸும் சொல்லிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோல நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து பாத்துருங்க. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ஐ கார்ட்ல வீடியோ கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. சோ அந்த மாதிரி அஃபிலியேட்ல நீங்களும் மணி earn பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கன்னா AliExpressல எப்படி நம்ம பொருட்கள் செலக்ட் பண்றது, எப்படி நம்மளுடைய பேங்க் டீடைல்ஸை வந்து இந்த அஃபிலியேட்க்கு வந்து நம்ம கொடுக்கிறது அப்படிங்கற சகல விதமான டீடைல்ஸ் தான் இந்த பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் மூலமாக நீங்க மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அஃபிலியேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஈஸியான ஒரு சிஸ்டமாக இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா AliExpress மூலமாக உங்களுக்கு பொருட்களை செல் பண்ணணும், நீங்க ப்ரோமோட் பண்ற பொருட்களை வந்து மக்கள் வாங்குறதுக்கு நிறைய விதமான சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில AliExpress அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த சைட்டை பத்தி தெரிந்திருக்கும். அதனால நீங்க பொருட்களை வந்து ப்ரோமோட் பண்ணும்போது அதை ஈஸியாவே அவங்க வாங்குறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரோமோட் பண்ற ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா AliExpress அஃபிலியேட்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம நினைக்கிற எல்லா விதமான பொருட்களையும் நம்மளால ப்ரோமோட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு நம்ம AliExpress சைட்டுக்கு போய் பார்க்கணும். இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிரவுசர்ல தான் யூஸ் பண்ண போறோம். சோ என்னுடைய பிசில நான் வந்து AliExpress ஓபன் பண்ணி அந்த டேஷ்போர்ட்ல இருந்து உங்களுக்கு பொருட்கள் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எப்படி லிங்க்ஸ் ஜெனரேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் அடுத்து வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து AliExpress சைட்டில் தான் இருக்கோம். இந்த சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லாகின் பண்ணிடணும். ஸோ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பொருட்களில் நீங்கள் ஒரு கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு கேட்டகரியில் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரீச் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து இருக்க எல்லா பொருட்களையுமே எடுத்து போட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ரீச் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு கேட்டகரியை ஸ்பெசிஃபையாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாட்சஸ் பார்ப்போம். அந்த வாட்சஸ் நம்மளுக்கு வந்து பிராண்டட் வாட்சஸ், பட் இலங்கையில் நம்மளுக்கு விலை அதிகமாக பார்க்கக்கூடிய பொருட்களை கூட AliExpressல விலை குறைவாக பார்க்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு பேஜை கிரியேட் பண்ணுங்கள், இல்லைனா வெப்சைட்டை கிரியேட் பண்ணுங்கள். அதில் இந்த லிங்க்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து மணி earn பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து AliExpressல நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கான ஒரு கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து இந்த வாட்சை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இலங்கையில் கொஞ்சம் விலை அதிகமாக ஒரு 5000 ரூபா 6000 ரூபாயில் செல் ஆகிட்டு இருக்க வாட்ச் தான். இந்த வாட்சோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 3177 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இந்த பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அஃபிலியேட் பண்ணுறதுக்கு இந்த பொருள் வந்து இல்லை. ஸோ அதை வந்து மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான இன்னும் சில ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாட்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அந்த ஒரு வாட்சை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாட்ச் வந்து நம்மளுக்கு 9678 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் டிரெக்ட் லிங்க்கில் வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% வந்து கமிஷன் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இதுக்கான ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூப்பன் கோடை கூட அவங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லையோ இல்லைன்னா உங்களுடைய வெப்சைட்லையோ மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஐட்டமோட டெக்ஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணலாம், இமேஜஸையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இமேஜ் சைஸ் வந்து மீடியம் வேணுமா லார்ஜ் வேணுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐட்டம்க்கு லிங்கை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டேஷ்போர்டுக்கு போய் பார்க்கலாம். ஸோ டேஷ்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து AliExpress போர்ட்டலுக்கு வந்து லாகின் பண்ணணும். இந்த போர்ட்டலுக்கு லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த
குறிப்பிட்ட 7 நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆர்டர்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய ஆர்டர்ஸ் பார்த்தோம்னா 35 ஆர்டர்ஸ் வந்து பெய்ட் ஆகியிருக்கு. அதில் 6 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட்டட் ஆகியிருக்கு. இன்னும் சில ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கமிஷன்ஸ் வந்து அட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்படி அப்படின்னு நம்ம சொல்லலை, ஜஸ்ட் வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இந்த அஃபிலியேட் போர்ட்டலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விதமான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இருக்க கம்பெனிஸ் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து லிங்க்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த அஃபிலியேட் போர்ட்டலில் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு எந்தெந்த பொருட்கள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக செல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு பாருங்கள் இந்த இடத்துல நிறைய விதமான வாட்சஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் பொருட்கள் தேடுறீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வாட்சஸை வந்து சென்ட் பண்ணி அவங்க அதை வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா அதிகமான விலையில் கமிஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள் எது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பொருட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கமிஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த பொருளோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 32,000, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,242 ரூபா அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பொருட்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ்லேயே டிரெக்டாக வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டூல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் லிங்க் ஜென்ரேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் செலக்ட் பண்ணுற ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு லிங்கை ஜென்ரேட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல லிங்கை பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு லிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏபிஐ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் S2S செட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்மள எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சைட் ஸ்ட்ரைப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அலி எக்ஸ்பிரஸ் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகிருக்கும். இது ஷோ ஆகிறதுக்கு ரீசன் இந்த இடத்துல நம்ம டிக் ஆன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த டிக்கை வந்து கட்டாயம் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ்க்கு டிரெக்டாக போனாலும் இதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், அதாவது பேமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வித்ட்ரோவல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இந்த வித்ட்ரோவல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இப்போதைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். அலி எக்ஸ்பிரஸில் நீங்கள் வந்து வித்ட்ரோவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரோவல் பண்ணுறதுக்கு $15 வந்து ஃபீயாக வந்து எடுப்பாங்க. அதனால கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு $50 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து $35 சரி வித்ட்ரோ பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதுக்கான காரணம் $15 வந்து இவங்க வந்து ஃபீயாக வந்து இவங்களுடைய சைட்டுக்கு வந்து எடுப்பாங்க. அதனால நீங்கள் வந்து இதில் ஒரு ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு $100 சரி சேர்த்ததுக்கு பிறகு வித்ட்ரோவல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு ஏர்னிங்ஸாக பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஏலாது அப்படின்னு இல்லை, இதில் டாலர்ஸில் அதிகமாக ஏர்ன் பண்ணுறவங்களே நான் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஃபீயாக வந்து $15 எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்க அக்கௌண்ட் பேலன்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதில் வந்து ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா பிஐசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்விஃப்ட் கோடை தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேங்க்கோட நேமை வந்து என்டர் பண்ணணும். அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் ரூட்டிங் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து இவங்களுடைய பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுற பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்விஃப்ட் கோட் வந்து மாறும். ஸோ அதை மட்டும் கட்டாயம் ஞாபகம் வச்சுருங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அலி எக்ஸ்பிரஸ் போர்ட்டலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு விஷயங்கள் தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சேல் நடக்க போகுது அப்படின்னா அந்த சேல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு முன்கூட்டியே அந்த சேல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஏர்லியாகவே நீங்கள் இந்த சைட்டில் நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இது ஒரு நல்ல சான்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதில் வந்து கட்டாயம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிற சகல விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். எடுத்த உடனே உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பட் இதில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கஸ்டமர் பேஸை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இதன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. Fearless.